உலகத்திலே ஒரு உன்னத தலைவன், உலகத்துல எந்த இனத்திலையும் பறக்கல, ஒரு உன்னத தலைவன். ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்துறாரு. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரல. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரணும்னு கார் எடுத்துட்டு போகும்போது மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா பள்ளிக்கூடம் திறந்துக்கிற படிக்க வரலையான்னு கேட்ட உடனே, படிக்க வர்றவங்க அப்பனா சோறு போடுவான்னு முதலமைச்சரை பார்த்து ஒருத்தன் கேட்டிருக்கான். முதலமைச்சருக்கு மண்டையில உரைக்குது, ஐயோ பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம், என் பிள்ளைக்கு பசியார சோறு போடலன்னு. உலகத்திலேயே எத்தனை நாடுகள் இருக்கிறது, உலகத்துல ஒரு தலைவன் படிக்காத பாமர தலைவன் கனவு கண்டு பிச்சை எடுத்தாவது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நம் தாத்தா காமராஜர் வாழ்ந்த நாடு. பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு. ஆனா 5 வயசு பிள்ளையால 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது. 5 வயசு பிள்ளையால 2 கிலோமீட்டர் நடக்க முடியுது. 2 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி. 5ஆம் வகுப்பு கடந்துட்டான். அவனுக்கு ஓரளவுக்கு 11 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆயிடுச்சு. அவனால 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். அதனால 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி. அவன் 8ஆம் தாண்டிட்டான். அவனால ஓரளவுக்கு 8 கிலோமீட்டர் நடக்க முடியும். 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கேற்ப தொடக்க பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று உருவாக்கி பல்வேறு பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவ கல்லூரிகளை, அரசு கலைக்கல்வி உருவாக்கி படிச்சாச்சு. படிச்ச பிள்ளைகளுக்கு பிஹெச்எல் தொழிற்சாலை, எண்ணூர்ல ரயில்வே பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, ஆவடியிலே தொழிற்சாலை, கிண்டியிலே தொழிற்சாலை, அங்கே நீலகிரியிலே தொழிற்சாலை, தொழிற்சாலை உருவாக்கிட்டான். ஆனா படிச்சவன் தொழிற்சாலை பண்ணிட்டான். படிக்காத விவசாயி என்ன பண்ணுவான்? மணிமுத்தாறு அணை, வைகை அணை, மேட்டூர் அணை, திருவண்ணாமலை சாத்தூர் அணை என்று 14க்கு மேற்பட்ட அணையை கட்டி விவசாயத்தை செழிக்க வச்சு என் மக்கா புழைச்சுக்கோங்களா என்று சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலை, சிவகாசியிலே பட்டாசு தொழிற்சாலை, பூட்டு தயாரிக்கும் தொழிற்சாலை என்று மக்களை வாழ வச்ச ஒரே தலைவர் நம் தாத்தா கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜர் மட்டும்தான். இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமரை பார்த்து வெள்ளக்கூட பிடிக்கிறாரு ஒரு முதலமைச்சர், குனிஞ்சு கிடக்கிறாரு இன்னொரு முதலமைச்சர். பிரதமரை பார்த்தாலே கலிஞ்சுறாங்க. ஆனா இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி, இந்தியாவினுடைய அயன் லேடி இந்திரா காந்தி எடுத்து எவனும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இந்திரா காந்தி முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த ஒரே தலைவர் நம் தாத்தா காமராஜர் மட்டும்தான். எங்களுக்கு போட்டி கருணாநிதி ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி அப்பா ஸ்டாலின் ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு போட்டி எடப்பாடி ஆட்சி அமைக்கணும் அல்ல. எங்களுக்கு போட்டி எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா. 2 பேருக்கும் போட்டி. அவர் சொல்றாரு 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிஎம்கேவா இன்னொரு இல்லை, 2 பேர் தான் போட்டி. ஒன்னு காமராஜரா இல்ல சீமானா. காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா? எங்க தாத்தா காமராஜராவது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரு. தேசிய சிந்தனை தான் அவருக்கு, நேர்தான் அவர் தலைவர். அதனாலதான் தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனையில தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனை குளமாவது மேடாதுன்னாரு. காவிரி பிரச்சனை பத்தி அவர் கவலைப்படல. அவருக்கு அன்னைக்கு இருந்த அரசியல் அப்படி. ஆனால் ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, வரலாற்றில் ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு. உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜரும் தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவரும் சுயநலத்தோடு யோசித்திருந்தால் தமிழ்நாடு தனிநாடாக வந்திருக்கும். 2 பேரும் கைகோர்த்து நின்றிருந்தால் அவர்கள் தவறிவிட்டார்கள். இன்னைக்கு காமராஜருடைய வாரிசுகளும் தேவனுடைய வாரிசுகளும் இம்மாநிலத்தில் வாரிசும் சேர்ந்து நிற்கிறோம். இந்த நாடு எங்கள் நாடு. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்கிற கோட்பாட்டோடு நாங்கள் நிற்கிறோம். தாத்தாக்கள் தவறு பண்ணிட்டாங்க, பேரன்கள் நாங்கள் தவறு பண்ண மாட்டோம் என்ற பிடிப்போடு நிற்கிறோம். சீமான் வெல்வாரா? 8.2 விழுக்காடு தானே, கவுன்சில் கூட இல்லையே நினைக்கலாம். தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயிச்சதுனாலேயே தங்கபாண்டிய நல்லவனும் கிடையாது. நல்ல கண்ணு தோத்துக்கிட்டே இருந்தாரு. யார் நல்ல கண்ணு? 80 வருஷ பொது வாழ்க்கை கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய 90வது பிறந்த நாள்ல கொண்டு போய் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாயில கூட 1000 போட்டு கட்சிக்கே திருப்பி கொடுத்த ஒரே தலைவர் நம் தாத்தா நல்ல கண்ணு மட்டும்தான். வாழ்ந்த காமராஜர், காமராஜருடைய பிடிப்போடு வாழ்ந்தவர், கம்யூனிஸ்ட், ரியல் கம்யூனிஸ்ட், ரியல் காம்ரேட், உண்மையான தோழர். பகைசால் தமிழர் விருது கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சத்துல கூட 5000 போட்டு கொரோனா நிதியா கொடுத்த ஒரே ஆடு நல்ல கண்ணு. தோத்துட்டாரு. அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டி போட்டு 2 முறை
கோயம்புத்தூர்ல போட்டி போட்டு ஒரு முறை தோத்துட்டாரு. வாழ்நாள் முழுக்க பிரசிடண்டா கூட இருந்தது இல்ல, ஒரு வார்டு மெம்பரா கூட இருக்கல. ஆனா நல்ல கண்ணு செத்த பொழுது ஒருத்தர் எழுதியிருந்தான், நல்ல கண்ணு இறந்த போது எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை, நல்ல கண்ணு கண்கள் மூடிய பிறகுன்னு எழுதியிருந்தான். எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை, அவர் கண்கள் மூடிய பிறகு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனுஷன், யாருமே குறை சொல்ல முடியாத மனுஷன். நல்ல கண்ணுவே ஜெயிக்கலங்கிறதால அவர் கெட்டவர் கிடையாது. சீமான் தோத்துட்டா யார்ட்ட? சொக்கநாதன் புத்தூர்ல கூடிய மக்கள்கிட்ட தானே. ஆனாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல சொக்கநாதன் புதூர்ல 1400 வாக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பதிவாயிருக்கிறது. ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம். எங்களுக்கு கீழே தான் அதிமுக, எங்களுக்கு கீழே தான் பாஜக. திமுக நாடாளுமன்றத்துல ஒரு 2000 ஓட்டை வாங்கிட்டான். இந்த தேர்தலில் அதுவும் நடக்க போவதில்லை. இது திமுக கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போறத சீமானும் அவன் தம்பிகளும் அவன் பிள்ளைகளும் வந்திருக்கிறோம். ராஜபாளையம் முழுக்க அப்படித்தான் ஓட்டு. அவர்லாம் அண்ணன் போஸ்ட் அறிவிக்கிற கேண்டிடேட் தான். எங்களுடைய கோட்பாடு ஒண்ணுதான், சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும்தான் ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற வண்ணார் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குயவர் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாவிதர் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டில் அன்பிற்குரிய மக்களே, ஆசாரி சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே குறவர் சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய அவன் சாதி பறையன் அல்ல, ஆதி பறையன் என்ற பறைய சமூகத்திற்கு பொது தொகுதியிலே சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய மண்ணின் மக்கள், மருத நிலத்தினுடைய வேந்தர்கள், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தமிழ்நாட்டிலே பொது தொகுதியிலே வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல பழனி தொகுதியிலே பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? இந்தியாவிலேயே திருநங்கைக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ சொல்லு பெண்ணியம், திமுக பெமினிசம் பேசுவாங்க, பெண்ணிய விடுதலை பேசுவாங்க, பெரியாருடைய வாரிசுகள் சொல்லுவாங்க. பெரியாருடைய வாரிசுகளே பெண்களுக்கு 18 சீட்டு, அதிமுக 20 சீட்டு, தாவேகா பெண்களுக்கு 21 சீட்டு. இந்தியாவிலே ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்களும் 117 ஆண்களையும் களத்தில் நிறுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி காட்ட சொல்லுங்க. எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாயுடு நாங்கள் பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம், எங்கள் மொழியை நேசிக்கிறோம். அதுக்காக தெலுங்குல நாங்க வெறுக்கல, கன்னட மக்களை வெறுக்கல, துளு மக்களை வெறுக்கல, சௌராஷ்டிர மக்களை வெறுக்கல. நாயுடு சமூக மக்களுக்கு 3 சீட்டு, நாயக்கருக்கு 2 சீட்டு, அதே போல கம்மாள நாயுடுக்கு சீட்டு, அதே போல இங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிராவுக்கு சீட்டு என்று எல்லாரையும் நேசிக்கிறோம். அவர்கள் இந்த நிலத்திலே வாழ்கிறார்கள், இந்த மொழியை பேசுகிறார்கள். அண்ணன் தம்பியா எங்க கூட உறவுறாங்க. அவர்களை நாங்கள் தமிழ் பற்றாளராக பார்க்கிறோம். இந்தியாவிலேயே என் தமிழ்நாட்டிலேயே 6 பிராமணருக்கு சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணில் வாழ்றான், இந்த மொழியை பேசுறான், இந்த நிலத்துல காத்தை சுவாசிக்கிறான், எங்க கூட அண்ணன் தம்பியா வாழ்றான், எங்களுடைய அரசியல் நேசிக்கிறான். என் மொழி தமிழ் மொழின்றான், என் தலைவன் பிரபாகரன்றான். வா என் கூட நில்லு, எல்லாரும் நில்லு. ஆனா நான் தான் முன்னால நிற்பேன். அதுதான் எங்கள் கோட்பாடு. வா எல்லாரும் வாழு, நான் ஆளுவேன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. அதுதான் எங்கள் கோட்பாடு. ரொம்ப காலமா எங்க தாத்தா காமராஜருக்கு பிறகு பல பய ஆண்டுட்டான். பல பய ஆண்டுதான் என்ன ஆயிடுச்சு? பல பிரச்சனை ஆயிடுச்சு. பல பிரச்சனையால என்ன ஆச்சு? நாடு பல துண்டா போயிடுச்சு. இப்ப நாட்டை இணைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் நாம் தமிழர் என்று திரண்டு நிற்கிறோம். இதுவரை திராவிடனாய் திரிந்தது போலும், இந்தியராய் இருந்தது போலும், திரண்டு வா தமிழனாய். நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பது எங்கள் கோட்பாடு. அப்படி ஏதாவது விஜய்கிட்ட ஒரே ஒரு டிபேட்ல வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோன்னு கேட்டேன். உங்க ஆபீஸ் அண்ணா நகர்ல தானே இருக்குன்றான். அங்க வச்சு பேசிக்கோம் ப்ரோ, இங்க வேண்டாம், நீ மைக் ஆஃப் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி கேட்டேன் நாஞ்சி சம்பத்து கிட்ட. அவன் இருந்தா தானே சொல்லுவான்ட்டான். நீங்க தான் சொல்லுங்க என்ன பண்ண, உங்க ஐடியா, உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கையை வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம் தெரியாது.
எங்க விஜய் எனக்கு திருப்பரங்குன்றத்தை கருத்து சொல்ல அவனுக்கு தெரியாதுங்க, அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டாப்ல. கவிஞன் ஆணவப்படிக்கு வாயை திறப்ப, ஆமா வாயை திறக்க மாட்டான், ஏன் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே சொல்லுவாரு அவரு அப்படின்ட்டாப்ல. நீங்க எழுதி வச்சு கொடுங்க, இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு நாஞ்சில் சம்பத் தான் வருவாரு, நான் பேசுறதை விட 4 மடங்கு பேசுவாரு. ஏங்க நீங்க பிரச்சனை இவ்வளவு இருக்கு, விஜய் சொல்லலையா? ஏங்க அவன் சொல்லவே முடியாதுங்க, அவனை பார்க்க முடியாது, ஏன் அவனுக்கு ஆம்பளைங்களே ஆகாதுங்க, அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டான். 2 பேர் தான் உள்ள போக முடியும், ஒண்ணு புஷி இன்னொன்னு ஆதவன்றான். உனக்கு ரொம்ப பிடிச்சிட்டே ராஸ்கல். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் பேச விரும்பல, பேச மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. ஆனா கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறிக்கொண்டிருக்கும் போது அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு நடிகையோடு ஏறிட்டு போறவன் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வானா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பாருங்க. பெத்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கு, பெத்த மகன் சென்னையில விடுதி எடுத்து தங்கியிருக்கிறான், பெத்த மகன் படம் எடுக்கிறான், அதுக்கு வாழ்த்து போட வக்கில்ல. ஆனா நடிகையோட உனக்கு ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு படம் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம களவாணி படத்துல கேட்கிற மாதிரி இதுல அந்த பெண் பிள்ளைகள் குல விளக்குகள், தமிழ்நாட்டுடைய பெண்கள் எல்லாம் எப்படி வாழக்கூடிய கண்ணியமான ஒழுக்கமான பிள்ளைகள் தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ்நாட்டு பெண்கள் என்றாலே ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சமூகம் மதிக்கும். அப்படிப்பட்ட தமிழ் இனத்துல கண்ணகி பிறந்த தமிழ் இனத்துல, வேலுநாச்சியார் பிறந்த தமிழ் இனத்துல, எத்தனையோ பெரும்பெரும் அறிஞ பெருமக்கள் பிறந்த தமிழ் இனத்துல ஒரு தங்கச்சி சொல்றா, விஜய்க்கு அக்கா இல்ல நாங்க அக்காவா இருப்போம், விஜய்க்கு தங்கச்சி இல்ல தங்கச்சியா இருப்போம், விஜய்க்கு பொண்டாட்டி இல்லன்னா ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, எனக்கு ஏன் மாமாவை விட எனக்கு விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். குந்தாணி. இதை விட இன்னொரு பொண்ணு சொல்லுதுங்க, வந்து என்ன குப்பை கூட்டுறவன் 8 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பெருக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான், உங்களுக்கு என்னங்க வலிக்குது? உங்க வீட்டுல வந்து கையை பிடிச்சு இழுத்தாரா விஜய்? விஜய் நீங்க வந்து அவர் இருந்ததை நீங்க பாத்தீங்களான்றா. இதை வேற நாங்க பாக்கணுமாடா கால கிரகமா? இதை விட தென்காசி என் சொந்த ஊர்ல ஒரு பிள்ளை சொல்லுது, நான் விஜய் சாரை பாக்குறதா என்னுடைய ஒரே ஒரு ஆசை பார்த்துடுங்க, அந்த ஆசை மட்டும் நிறைவேற்றினா என்ன குழி தோண்டி புதைச்சிட்டு அல்ல என் விஜய் என்ன படத்தை போட்டுருக்கின்றது. ஆனா எனக்கு அந்த பிள்ளைய பத்தி பேசல, அவ புருஷக்கார ஒருத்தர் புருஷர், அந்த தியாக செம்மலை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அதாவது குழி விஜய பார்த்த உடனே குழிய போட்டு மூடி விஜய் படத்தை போடுன்னு சொல்லும்போது குடும்பம் நடத்துறான் பாருங்க, அவன் தான் தியாகி. தியாகி. நான் வந்து 24 இயர்ஸா விஜய் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது விஜயோட அப்பா எஸ்ஏசிக்கு தெரியும். நல்ல குடும்பம்டா. வந்திருக்க போறோம் பாருங்க எப்படி இருக்கு. எங்கள் பிள்ளைகள் 117 வேட்பாளர்கள், எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள், எங்கள் கட்சியினுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதற்காக நாம் தமிழ் சேர்ந்திருக்கீங்க நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, தமிழ் தேசியம் என்கிற உயர்ந்த கோட்பாட்டிற்காக, எங்கள் தலைவன் பிரபாகரனுக்காக, இந்த நிலத்திலே தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவதற்காக திருட்டு திமுகவை, அடிமை அதிமுகவை, பாசிச பாஜகவை, களவாணி காங்கிரஸை ஓட ஓட விரட்டுவதற்காக நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்வார்கள். கொள்கை பேசுவார்கள், கோட்பாடு பேசுவார்கள், இலக்கு பேசுவார்கள், லட்சியம் பேசுவார்கள். அப்படி தாவைக்கால ஏதாவது ஒண்ணு இருக்கா? நான் வந்தால் பள்ளிக்கூடம் கட்டுவேன், நான் வந்தால் மருத்துவமனை கட்டுவேன், நான் வந்தால் குடிநீர் தருவேன், நான் வந்தால் ஏகேஆர் கல்குவாரி இழுத்து மூடுவேன். விஜய் சொல்லுவாரா? சொல்லுவாரா? உங்க அப்ப உங்க அப்ப உங்க அப்ப உங்க அப்ப ஏகேஆர் பிகேஆர் கல்ல வெட்டி வித்தீங்களுக்கு இவ்வளவு கோவலாவது, கல்ல வெட்டி கடத்த கம்யூனிட்டிகளுக்கு இன்னும் கோவம் ஆகாது. மலையை உடைச்சு வித்தீங்களா? மலையை உடைச்சு நீங்க வித்தீங்களா? நான் சொன்னது பையனா, நீ ஆமனா எங்களை வழக்கு போடுறா, வழக்கு போடுறா, ஓரம் அடிக்கணும். நாளை கூட்டம் போட்டு பேசு, நாளை கூட்டம் போட்டு பேசு. ஏகேஆர் கல்குவாரி போல ஒரு புனிதர் கிடையாதுங்க. அவர் மலையை உடைக்கிறங்க, மேற்கு தொடர்ச்சி மலையோட காவலருங்க, 1,00,000 மலைகளை நட்டுருக்காருங்க. சொல்லு. அரசியலே பேசுறோம். கல்குவாரியை காப்பாத்தவங்க எங்க அரசியல், ஓரமா போங்க அங்கிட்டு. கல்குவாரியை காப்பாத்த எங்க அரசியல், மலைகளை காப்பாற்றுவது எங்கள் அரசியல், மண்ணை காப்பது எங்கள் அரசியல், மொழியை காப்பது எங்கள் அரசியல்,
இது இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். அது எங்கள் அரசியல். மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்ற எங்க அரசியல், உடைச்சு திங்கிறது உங்க அரசியல். வாங்கி தின்றுக்காப்ல ஒரு குவார்டர் பேசுது. ஏகேஆர் வர சொல்லுங்க, ஏகேஆர் பிகேஆர். மலையை உடைச்சு திங்கிறவங்க மரியாதை கொடுக்க முடியாது. நாங்க மரியாதை கொடுக்குறோம் யாருக்கு? எங்கள் தாத்தாக்களுக்கு மரியாதை, காமராஜருக்கு மரியாதை, முத்துராமலிங்கருக்கு மரியாதை, இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை, ஜீவானந்துக்கு மரியாதை, சிங்கார வேலருக்கு மரியாதை, ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை, அயோத்தாச பண்டிதருக்கு மரியாதை, எங்கள் தாத்தா வேலுநாச்சருக்கு மரியாதை, மருதுபாண்டிக்கு மரியாதை, புலித்தவனுக்கு மரியாதை, அழகுமுத்துக்கோடு மரியாதை. இந்த மாதிரி அயோக்கிய பேருக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அரசியல் பேசணும், மலையை உடைப்பதை தடுப்பதை தாண்டி ஒரு அரசியல் இல்ல. மலையை காப்பதை தவிர அரசியல் இல்லடா. நீ என்னடா பண்ணிடுவ? இதே மலையை காப்பாற்றத்தால ஒரு வருஷம் ஜெயில இருக்காங்க. களவாண்டிட்டு இருக்கல, கொள்ளையடிச்சு இருக்கல, ஊழல் பண்ணிருக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்துல மலையை உடைச்சு கேரளாவுக்கு கொண்டு போறேன்னு பேசினதுக்கு நான் ஒரு வருஷம் ஜெயில இருந்தேன். மலையை காப்பாற்ற வந்துட்டாரு மயிராண்டி தூக்கிக்கிட்டு. என்னை சாதாரணமா விட்டா நான் சாதாரணமா போவேன். நான் ஒண்ணு கருணாநிதி வாரிசு கிடையாது, பிரபாகர வாரிசு. ஏற்கனவே வெடி உண்ட வேங்க நிக்கிறான். சப்ஜெக்ட்ல இல்ல, நீங்க சப்ஜெக்ட்ல இல்ல. ஓரமா போய் விளையாடணும். பார்த்துக்கொள்கிற அன்பிற்குரிய சொக்கநாதன் புத்தூர்ல வாழ்கிற மக்களை எப்படி ஒரு மிரட்டல் பாருங்க. கல்குவாரிய பேசுனா மிரட்டல். டேய், இந்த மிரட்டல் மயிருக்கெல்லாம் நாங்க பயந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? பயந்துரும். அதெல்லாம் வாய்ப்பு. இன்னும் இந்த தங்கபாண்டிய, இந்த திமுக தங்கபாண்டிய வந்தா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு திம்மா. அவன் களவாணி பய, அவன் தமிழ்நாட்டு பய, உடைச்சும்மா. அதனால இந்த ஒரு முறை அன்பிற்குரிய மக்களை உங்க மலையை காப்பாற்றணும்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு 8:30 மணி குளுகுளுன்னு காத்து வீசுது. ஏன்? மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த காத்து உங்க பிள்ளைகளுக்கு வரணும்னா நீ போடு விவசாயிக்கு, நீ உதய சூரியனை அடிப்படை தூக்கி போடு, விவசாயத்துக்கு பச்சை குத்து. எவ்வளவுடா வாங்கி திம்பிங்க? உங்களை மாதிரி பெரிய பெரிய மலை முழுங்கி மகாதேவன் எல்லாம் பார்த்துட்டு தான் நிக்கிறோம். ஏதாவது ஆளு வெள்ளையா இருக்கான், ஏதோ பாப்பார விட்டு போட நினைச்சிடாத. நான் இந்த மண்ணினுடைய மகன், உங்கள ஒருத்தன். வேற எங்கேயாவது சேட்டை பண்ணிக்கணும். அவர் வராது பாருங்க, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு. நான் சும்மா பேண்ட் இதா போட்டிருக்கேன். இதை விட லோக்கல் லுங்கி, ஓட்ட போட்ட லுங்கி கட்டுறேன். நான் வேட்டியை தச்சு போடுற குடும்பத்துல பிறந்தவன், அழுக்கு வெட்டி. அதான் வேற எங்கேயாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும். கல்குவாரி பத்தி பேசணும், கோபம் பொத்துக்கிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? கோட்டரை வாங்கி கொடுத்து ஏகேஆர் அனுப்பியிருக்காப்ல. ஏகேஆருக்கு அவ்வளவு துணிச்சல் தான். மணி 9, நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். உங்க ஏகேஆர் வர சொல்லி பேச சொல்லு. 10 minutes. I will wait for 10 minutes. உங்க ஏகேஆர், உங்க தங்கபாண்டிய வர சொல்லு. நாங்க ஒரு கல்ல கூட அனுமதி இல்லாம வெட்டலங்க. நாங்க முறையா வெட்ட சொல்றா. நான் மன்னிப்பு கேட்டு போறேன். சொல்லு. நாளைக்கு உனக்கு வீடியோ வருதுடா. நாளைக்கு உனக்கு வருது. நீ என்ன கேட்ட பண்ண? எத்தனை இடத்துல மக்களை ஏமாத்துவ? எத்தனை இடத்துல செய்யற? உன்னை வச்சு செய்யற. ஒரு கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். ஒரு அரசியல் இல்லை. உன் கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். நீ எழுதி வச்சுக்கோ. நீ ஆளப்பாரு. யாரு கொடுத்து பேசுறே? திமுக ஒரு சுண்டக்க கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய கட்சி, நாம் நம்ம கட்சி. நீ காசு கொடுத்து காசு கொடுக்காம என் தம்பி, என் அண்ணன் வீரமடத்துல எங்க அண்ணன் நம்ம சகோதரர் அஜித் சொல்றாருல, என்னைய தொடரணும் என் தம்பிமாரை தாண்டி தான் தொடரணும். அது மாதிரி என் தம்பிமாரை தொடர்னாலும் எங்க அண்ணன் சீமானை தாண்டி தான் நீ தொடரணும். உங்களை மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் விசாரிக்கிற கூட்டம் அல்ல, நடிகரை பார்த்த கூடுற கூட்டம் அல்ல. இது சாதி பிள்ளைகள் அல்ல, ஆதி பிள்ளைகள். இது தமிழ் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள். இது சும்மா சேட்டை. ஏகேஆர் வந்து பிகேஆர் வந்திருக்காப்ல. அவர் ஓன் பிரதர். அவரு ஏகேஆர் காமராஜ் நமக்கும் அண்ணன் தான், மாற்றுக்கிறது இல்ல. மலையை வெட்டுறதுக்கு பதிலா பள்ளிக்கூடம் கட்டி, மருத்துவமனை கட்டி, மரங்களை நட்டு இருந்தா ஏகேஆர் புகழ்ந்து நான் பேசியிருப்பேன்.
பேசிட்டு போறோம். காமராஜர் என்கிற தாத்தா பேரை வச்சுட்டு மலையை உடைக்கிறீங்களே, மனசு வலிக்கலையான்னு தான் கேட்கிறோம். புனித தலைவன், உன்னத தலைவன், உயர்ந்த தலைவன், நேர்மையின் தலைவன், மண்ணை நேசித்த தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு மலையை உடைக்கலாமா ப்ரோ? காமராஜ் ப்ரோ, ப்ரோ பண்ணலாமா ப்ரோ? தப்பு இல்லையா? தப்பு இல்லை. தப்புனா தப்புனா அண்ணா, தப்புனா அண்ணா உன் கல்காரிய மூடாம உன் தம்பி ஓய மாட்டேன். இப்ப தப்பா தட்டுன, நீ கரண்ட் பாக்ஸ்ல கைய வச்சுட்டே, நீ தேங்குட்ல விரல விட்டுட்டே, அண்ணே தப்பு பண்ணிட்டேனே. நீ புலியோட பல்ல தொட்டு பார்த்துட்டே, புலிக்கு நீ வந்து பிரஷ் பண்ண பார்த்துட்டே, நீ தப்புண்ட. நீ பிடிச்சுக்கிறது அணில் வாள் இல்லைன்னா நீ பிடிச்சுக்கிட்டு புலி வாள் இல்லை, நீ தப்பிக்க முடியாதுல்ல. வாய்ப்பு இல்லைங்க, பாவங்க, நீ பாவங்க. ஒரே ஒரு கல்குவாரிய மூடாம ஐயோ ஐயோ, ஒரே ஒரு வீடியோ போட்டா மைன்ஸ் டிபார்ட்மெண்டே அலறிட்டு காலையில வரும்டா. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜேடில இருந்து ஏடி இருந்து நாளைக்கு நான் வர வைக்கல, நான் பிரபாகரன் புள்ளலடா. மதுரை சரிதானே? மதுரை சரிதானடா? மதுரை கனிமவள இயக்குனர் கட்டுப்பாடு. நாளை காலைல 10 மணிக்கு இல்லன்னு பாருங்க. முறையா நீ நடத்துற நான் பாத்துறேன். ட்ரோனை விடுறேன். ட்ரோனை விட்டு ஆராய்ச்சி பண்ணி உன் கல்குவாரியை அளந்து நீ எவனை விட்டுருக்கிற, அதுல என்னென்ன பசு வாங்கி விட்டுருக்கிற, கல்குவாரியை விட்டு நீ பசு வாங்கினது தெரியாது நினைச்சிருக்கியா? தெரியாது நினைச்சிருக்கியா? உன் மொத்த ஹிஸ்டரியும் எடுத்து வச்சுட்டு தான் நான் மகனை நான் வந்தேங்க. மொத்த ஹிஸ்டரியும் சும்மா ஊழவுதாரம் ஆளுகள் இருந்தாங்க. கிபி வரைக்கும் பேசி பார்த்திருக்க, கிமு வரைக்கும் பேசி பார்த்திருக்கியா? இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு கீழடிக்கு முன்னும் வரலாறு நான் தோன்றேன், தோண்டி எடுத்து போடுறேன், சண்டி சிரிக்க வைக்கிறவங்க ஆளுகளை பாரு. அன்பிற்குரிய மக்கள் பாருங்க, ஒரு கல்குவாரி முதலாளி ஒரு ஊரையே கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு, கட்டுப்படுத்த நினைக்கிறாரு. ஆனால் அதை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றணும்னா உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு 4 முயற்சி மட்டும்தான். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய தம்பி கார்த்திகேயன் இந்த இடத்துல வர வேண்டாம். அவன் கார் வந்து நின்னா கல்குவாரி அலரும், முதலாளி அலருவான். தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆற்றானா அது எங்களுடைய தம்பி கார்த்திகேயன் தான். அதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு மனுஷனுடைய உடம்புல அறுக்கிறவல்ல, ராஜபாடியின் தொகுதியவே கூறு போட்டு வைத்திருக்கிற இந்த கூறுகட்ட குக்கர்களை அறுக்க வந்தவன் எங்களுடைய தம்பி கார்த்திகேயன். மருத்துவர் என்பவர் நோய்க்கான தீர்வை தருவார். அதே போல தேக மருத்துவம் பார்க்கிற தம்பி தேச மருத்துவம் பார்த்து தமிழ் தேச மருத்துவம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். திமுக கிரிக்கெட் பேட் கொடுக்கறத பிடிச்சு கொடுத்து தேர்தல் ஆணையம் தவறிச்சு. ராஜபாளையம் தொகுதியில என்ன மீறி ஓட்டுக்கு பணம் குறா பார்க்கும் என்று களத்துல காமராஜ் முத்துராமலிங்கனுடைய வாரிசா என் தம்பி கார்த்திகேயன் நிற்கிறார். நான் வெளிப்படையா கேட்கிறேன், இந்த எங்களுக்கு பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய அன்னியார் ஜான்பாணி அவருடைய மனைவி எங்களுடைய அன்னியார் அவர்கள் அதிமுகவில் நிக்கிறாங்க. அதே போல திமுகவில் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கபாண்டி நிக்கிறாங்க. அதிமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் ராஜபாளையத்தோர் கூட்டம் போடுவோம். நீங்க 2 பேரும் வாங்க. தாவைக்கால ஏதாவது தம்பி நின்னா அவரும் வாங்க. எங்களுடைய வேட்பாளரையும் பேச விடுவோம். ஒரு 10 நிமிஷம் எங்க வேட்பாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு. நாங்க வேட்பாளர் 6ஆம் தேதி வாபஸ் வாங்குறோம். ஓட விட்டுருவாரு. படித்த பண்புள்ள மக்களை நேசித்து மொழியை நேசித்து இந்த மண்ணின் மகனை, மண்ணை உயிராக நேசிக்கிற ஒருவனை தன் வருமானத்தை விட இந்த இனமானம் பெரிது என்று நிற்கிற பிள்ளையை களத்து நிற்கிறோம். அவருக்கு மருத்துவம் படிச்சிருக்காரு, குடும்பம் பெரிய குடும்பம், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய துறையில் இருக்காரு, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவருக்கு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை குடும்பத்தை நடத்தலாம். அவருக்கு மருத்துவமனை இருக்கிறது, அந்த சம்பாத்தியம் இருக்கிறது. மக்களுடைய பொருளை திருடி, மக்களுடைய உழைப்பை திருடி, மக்கள் பணத்தை திருடி வாழ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த களத்தில் நிற்பதுக்கும் எப்படி என்றுக்குரிய மக்களே, இதுவரைக்கும் திமுகவுக்கும், இதுவரைக்கும் அதிமுகவுக்கும், இதுவரைக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்திய அன்பிற்குரிய மக்கள் ஒரே ஒரு முறை இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டும் என்கிற அண்ணன் அம்பேத்கருடைய வாக்கிற்கிணங்க ஒரு முறை மாறி மாறி வாக்கு செலுத்தி நீங்கள் ஒரு முறை விவசாயி சின்னத்திலே வாக்களியுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஒரு விவசாயி இறங்கி உழுதானா நாம நிம்மதியாக வாழ முடியும். விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்ந்திருக்கிற இந்த சபை
பனைமரங்கள் நிறைந்திருக்கிற இந்த காட்டிலே பனைமரம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய நாசக்கார திட்டங்களை ஒழித்து அந்த ஏகேஆர் கல்குவாரியை மூடுவதற்கு ஒரு வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே வாக்களித்து என் அன்பிற்குரிய மக்களே, எங்கள் தம்பி கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில அதிகாலையில் சென்று தமிழ்நாட்டிலே சொக்கநாதன் புதூரில் தான் விவசாயி சின்னத்திற்கு அதிக வாக்கள் விழுந்தது என்கிற வரலாற்றை மான தமிழகன் நீங்கள் படைப்பீர்கள் என்ற ஒளியோடு மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை களத்தில் சந்திப்போம். வெள்ளட்டும் விவசாயி, நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.